நமஸ்காரம். நான் உங்கள் சாருலதா ராஜ்கோபால். ஆக்சுவலாக எனக்கு நான் நேத்தியோட 40 பதிவு ஆகிருக்கு. கேளுங்கள் பகிருங்கள். இந்த நான் விளையாட்டாக ஆரம்பித்தேன், என்னமோ சொல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இது இப்படி போயிட்டே இருக்குது எனக்கு. ஆனால் நீங்கள்லாம் கொடுக்குற ஆதரவும் ஊக்கமும் தான் என்னை மேலே மேலே பேச சொல்கிறது. ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுனால தான் எனக்கு என்ன டைட் ஷெட்யூல் ஒர்க் இருந்தால் கூட, என்ன நான் டயர்டாக இருந்தால் கூட ஒரு 2 நிமிஷமான உங்கள்கிட்ட பேசணும், ஒரு 2-3 மினிட்ஸ் அட்லீஸ்ட் என்னமான சம்திங் பேசி நான் மனுஷாலோட ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி சொல்லியே ஆகணும்னு ஒரு ஆர்வத்தை, ஒரு கமிட்மெண்ட்டை எனக்கு கொடுக்கறது. உண்மையாக சொன்னால் அது நீங்கள்லாம் கொடுக்குற ஆதரவு தான். நீங்கள் இத்தனை பேர் பார்க்குறீங்கிறச்சே அது எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தருது. நம்ம ஒரு பரஸ்பரம் எல்லோரும் ஒரு சமூகத்தில் ஒரு கட்டுக்குள்ளே வந்துருக்கோங்கிறது ஒரு ஒரு உண்மையிலே ஒரு நிறைவான விஷயம். என்ன நிறைய பேர் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஸ்ரீ பெரியவா, காஞ்சி பெரியவா இன்றைக்கி நாங்கள் இருக்கிற இடத்துல ஏரியாவில் வந்துட்டு போனால், ஸோ அதுக்காக நாங்கள் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கேயே நிறையா பேர் வந்திருந்தவாள்லாம் நான் உங்களோட வீடியோவை பார்க்குறோம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறச்சே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது இன்றைக்கி இதில் நடுவில் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்குலாம் சொல்ல ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நான் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதில் ஒருத்தர் என்னை நீ பாப்பார பெண் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருந்தேன். ஆமாம், நான் பாப்பார பெண், நான் பிராமின் லேடி. பிராமின்கிறது என்னுடைய பிறப்பு, அந்த வம்சம், அந்த ஒரு ஜாதி, அதில் நான் பிறந்தவள். அதுக்கு நான் எந்தவும் வருத்தப்படலை. நான் ஒரு இந்திய பெண், நான் ஒரு தமிழ் பெண், நான் ஒரு பிராமண பெண் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறதுக்கு என்னுடைய தனிப்பட்ட, அதாவது என்னோடய குருமார்களை பார்க்க பொறுத்தையும், எங்களுடைய குலதெய்வ வழிபாடு, எங்களுடைய ஆச்சாரங்கள், அந்த மாதிரி தனிப்பட்ட குடும்ப விஷயங்கள் அண்ட் எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் கடைபிடிக்கிற முக்கியமான பூஜை புனஸ்காரங்களுக்கு போட்டுக்கிற எங்களுடைய உடையில் நாங்கள் இன்றைக்கி பெரியவா குருநாதரை பார்க்குறதுக்காக போயிருந்தபோது போயிட்டு வந்த அதே உடையோட, அதனாலே தான் இன்றைக்கி அந்த உடையோடே தான் இன்றைக்கி நான் உங்களுக்குலாம் பேச வந்தேன். உண்மையாக நான் இந்த 40 எபிசோடு இது போயிருக்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் மனப்பூர்வமான நன்றியை இன்றைக்கி தெரிவிச்சுக்கிறேன். என்ன ரொம்ப 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 சந்தோஷம். இன்னும் எனக்கு இது ஊக்கம் கொடுக்கறது நிறைய விஷயங்கள் சின்னதாக இருந்தால் கூட, அதாவது என்னால் முடிஞ்சவர்களையும் நிறையா விஷயங்கள் தேடி தேடி பெரியவா தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்கிறதா எப்படி எளிமையாக, அவரே எளிமையாக சொல்லியிருக்கார். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஒரு சிம்பிளாக அப்படியே ஒரு இதுவாக சொல்ல முடியுமோ நான் பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், அப்படி என்னமான கதைகள்லேருந்து இதுலேருந்து எடுத்து, இல்லை நம்ம இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் ஏதாவது சில விஷயங்கள் பார்க்குறச்சி அது என் மனசை பாதிக்கிறச்சு, அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இத்தனை நாளாகவும் வந்திருக்கேன். இனிமேயும் கட்டாயம் வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அனைவரும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையேன்னு சொன்ன பாரதி ஒரு பிராமணன், தமிழன். அவருடைய வழி நாங்கள் எல்லாம் அச்சமில்லாமல் இன்று துணிந்து நிற்க வேண்டிய நிலையில் தான் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம், துணிந்து நிற்கிறோம். எங்களை பேசுபவர்களை சும்மா விட மாட்டோம். சரியா? அந்த காலம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தது இன்னைக்கு இல்லை. நாங்கள் யார் வழிக்கும் எதுவும் போக மாட்டோம், எந்த ஒருத்தரோட வம்புக்கும் நாங்கள் போக மாட்டோம். தானே வாண்டடாக வரவங்களுக்கு அந்த காலத்தில் விட்டுட்டு இருந்தாங்க, பயந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த காலம் இல்லை. இன்றைக்கி எல்லா பிராமண பொண்களும் ரெடியாக இறங்கி சண்டை போடுறதுக்கு, போராட்டம் பண்ணுறதுக்கு தயாராகின்னு இருக்காங்க. ஏன்னா நான் எப்பயுமே ஒரு லெவலுக்கு தான் எதையுமே மனுஷங்க பொறுமையாக இருப்பாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்ல. அது எந்த விஷயங்களுக்குன்னு பொறுத்து இருக்குது. சும்மா அடிச்சுட்டே இருந்தால் அழிய வாங்கிட்டே இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அதனால் எனிஹோ என்னுடைய மனசில் இருந்ததை இந்த நேரத்தில் டக்குன்னு சொல்லிட்டேன். எனிஹோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.